21 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ல கும்பகோணம் தீ விபத்துன்னு வேணா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்து குடிசை அந்த ஓலைகளால் பெய்யப்பட்டு இந்த பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. பார்க்குது பசங்களுக்கு ஒரு ஜாலியாக டீச்சர் எங்கேயோ வெளில போகிறாங்க. வெளியில் பசங்களை உள்ளே வச்சுட்டு இவங்க வெளியில் வந்து எச்சம் போய் பார்க்க போகும்போது கதவு தாப்பால் போட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த சமையல் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெருப்பு திடீர்னு ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகி கதவு மூடி இருக்கு, கூரைகள் எரிய ஆரம்பிக்குது. அந்த எரிஞ்ச கூரைகள் ஒன்று ஒன்றா நெருப்போட அப்படியே கீழே விழுது, கரும் புகைகள் சூழுது. அந்த டைமில் இருந்தக்கூடிய அந்த ஒரு ஃபயர் இன்ஜினால அணைக்க முடியலை. அவ்வளோ முயற்சிகள் பண்ணி அவ்வளோ இது பண்ணி உள்ளே போய் பார்க்குறாங்க. 76 குழந்தைகள் உடம்பு ஒன்றுமே இல்லாமல் கற்பனையில் அடங்காத ஒரு மிக கொடூரமான காட்சினா அது அந்த காலத்தில். அந்த டைம் வந்து இவங்க ஜெயலலிதாவோட ஏடிஎம்கே பீரியடு அவங்களோட இது அதுதான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு இடத்த உருவாக்குச்சு. ஏன்னா எங்கே போச்சுங்க அந்த டீச்சர்ஸ்? குழந்தைங்களை தாப்பால் போட்டு எங்கே போடுச்சு, அந்த ஆயம்மா எங்கே போச்சு அப்படின்னு 2 டீச்சர்ஸும் எச்எம் எல்லாம் சேர்ந்து ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைக்கு சாமி கும்பிட்றதுக்காக சிறப்பு பூஜைக்கு போயிருக்காங்க. சமைக்கிறம்மா நெருப்பை பற்ற வச்சுட்டு உலைய வச்சுட்டு வாரத்தில் ஒரு நாள் தான் அவங்க வீட்டில் தண்ணி வருமா. அது அன்றைக்கி தண்ணி வரனாலாம் வீட்டில் அந்த தண்ணி பிடிச்சி வைக்கணும். அது வரைக்கும் இது பற்ற வச்சுக்கிட்டு கொதிக்கிட்டோம். நம்ம தண்ணி கொதிச்சுட்டு இருக்கட்டும். 94 இளம் பிஞ்சுகளோட இழப்பு எக்காரணத்தை கொண்டு ரீப்ளேஸ் பண்ண முடியாது, என்ன சொல்லியும் நியாயப்படுத்த முடியாது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் சமூக ஆர்வலர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஜூலை 16, 2004 இதே நாள் கிட்டத்தட்ட 94 இளம் பிஞ்சுகளை நம்ம இழந்திருக்கோம். கிட்டத்தட்ட கும்பகோணம் அந்த பள்ளி தீ விபத்தில் 94 உயிர் அதனுடைய அழுகுறல் இன்னைக்கும் ஓயலை. இன்னைக்கு அதனுடைய நினைவு தினம். இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சம்பவம்லாம் இல்லை, நினச்சே பார்க்க முடியாத இந்திய நாட்டிற்கு மட்டுமல்ல உலகத்திலேயே இது மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து 1900 பட்சங்களில் ஒரு வெளி ஸ்டேட்டில், அதாவது நம்மளோட வட மாநிலங்களில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட வீட்டையுமே பதபதைக்க வைத்த ஒரு மிகப்பெரிய இழப்பு 94 இளம் பிஞ்சுகளோட இழப்பு எக்காரணத்தை கொண்டு ரீப்ளேஸ் பண்ண முடியாது, என்ன சொல்லியும் நியாயப்படுத்த முடியாது. அந்த இழப்புகள் இன்னைக்கு வந்து ஏர் இந்தியாவோட 260 மரணங்கள், அதாவது உள்ள பயணித்தவர்களோட சேர்த்து வெளியில் இருந்தவங்களோட சேர்த்து அந்த மரணங்கள், அந்த ஒரு செகண்டில் அந்த ஃபயரில் எல்லாருடைய உயிரும் போனதை எப்படி பேசுகிறோமோ, இங்கே ஒவ்வொரு உசுரும் காப்பாற்றுறதுக்கு வழி இருந்தோம் வெளியில் ஓடி வர முடியாமல் என்ன ஆக போகுதுன்னே தெரியாமல் அந்த இளம் பிஞ்சுகள் கதறி போராடி மேசையிலையும் பெஞ்சிலையும் கிடைச்ச ஒவ்வொரு இதுலேயும் போய் ஒளிஞ்சாலும் விடாமல் துரத்தி உசுர் எடுத்துச்சு. என்ன ஆனாலுமே அதை வந்து மாற்றிட முடியாது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு அது தெரியுமான்னு தெரியல. இன்றைக்கி இந்த விஷயத்தை நம்ம பேச போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நான் அதான் நினச்சேன், 21 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட்டில் கும்பகோணம் தீ விபத்துன்னு வேணால் தெரிஞ்சிருக்கோம். அந்த தீ விபத்து என்ன ஆச்சுன்னு கூட நிறைய மனிதர்கள் கண்டுக்கிட்டாங்களான்னு தெரியல அப்படின்றது தான் இருக்கும். அதற்காக அந்த பேரண்ட்ஸ் இன்னமும் போராடிட்டு இருக்காங்க. அதற்கான ஒரு சரியான ஒரு பதிலடி கிடைக்கணும். அந்த குழந்தைகளுடைய ஆன்மாக்கு ஒரு நல்ல ஒரு அட்லீஸ்ட் அந்த மரணம் வந்து இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கு பல விஷயங்கள் வரணும்னா அந்த மரணங்கள் எப்பவுமே வருஷம் பேசப்படணுன்றது அந்த பேரண்ட்ஸோட கண்டிப்பாக வார்த்தையாலலாம் சொல்லிட முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே கும்பகோணத்தில், அதாவது கோயில் நேரம் சொல்லுவாங்க கும்பகோணத்தை, அந்த கும்பகோணத்தில் ஒரு அழுகுறல். அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு, அதாவது அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன பிடிக்கும், அந்த புத்தகம், சாக்லேட்டு, பிஸ்கட்டு இதெல்லாம் வச்சு இன்னைக்கு படையல் போகிறாங்க. அதாவது அந்த ஒரு ஊரே ஒரே சமயத்தில் இன்னைக்கு சாமி கும்பிட்றான்னா அது தன் பிள்ளைகளுக்காக. அதாவது 21 வருஷமா இன்னைக்குன்னு இல்லை, எப்பவுமே ஜூலை 16, ஜூலை 15 கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயாவுக்காக கொண்டாடப்படுகிற அந்த தினத்தில் முடிஞ்ச அடுத்த தினமே கடைசி 21 வருஷமாக ஊரே அழுகுறலோட ஊரே அந்த 94 குழந்தைகளுக்காக, அட்லீஸ்ட் ஊர் இருக்கோ இல்லையோ அந்த 94 குழந்தைகளோட உறவுகள் சொல்லக்கூடிய தாய் தந்தையர்கள் 94 பேரோட மரணம்ன்றது கிட்டத்தட்ட 270 பேர். அதாவது 2 பேரை நீங்கள் அப்பா அம்மாவோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ பேரோட துயரங்களை ஒவ்வொரு வருடமும் இந்த தமிழகம் சுமந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா, நீ யோசிச்சு பாருங்கள் என்ன நினப்பில் வந்துருவாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை சார், அது வந்து ஜூலை 16 2004 வெள்ளிக்கிழமை,
பொதுவா வெள்ளிக்கிழமைனா ஸ்கூலுக்குள்ள என்ன நினைப்பு இருக்குன்னா, சனியா இன்னைக்கு leave. கடைசி நாள், வீக்கெண்ட். அப்ப நான் வந்து நாளைக்கு நாளான்னைக்கு லீவு கிடைக்க போகுது, நம்ம ஜாலியா இருக்க போறோம் அப்படின்றது தான் பசங்களோட ஒரு எண்ணம். ஸோ அதே மாதிரி அந்த எண்ணத்தோட அந்த குழந்தைகள் எல்லாமே அந்த பள்ளிக்கு வராங்க. அந்த பள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு, அதாவது ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள இருக்கு. ரெசிடென்ஷியல் ஏரியானா நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இதுவும் ஒரு வீடு மாதிரி அமைப்போட ஒரு பள்ளி இருக்கு. இது என்ன பண்றாங்கன்னா, அது ஒரு பள்ளியா நடக்கல, 3 பள்ளியா நடக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மழலையர் பள்ளின்னு ஒன்றும், இங்கே வந்து கிருஷ்ணா தொடக்கப்பள்ளி அப்படின்னும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான உயர்நிலை பள்ளிகள்னு ஒரு 3 வகையில் பிரிச்சிடுறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரை, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை, செகண்ட் ஃப்ளோரை பிரிச்சிடுறாங்க. ஏன்னா இது என்ன நடந்ததுன்னு தெரியணும்னா முதல்ல அந்த அமைப்புகள் எப்படி இருக்குன்றது தெரியணும் இல்லையா? ஸோ இதற்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் வண்டிங்கெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு இடமும், சமையலறை கூடங்களும், அந்த மாதிரி இடமும், கழிப்பிடங்களுக்கு போகக்கூடிய பகுதிகளும் இருக்கும். படிக்கட்டுகள் வந்து மேலே போகக்கூடியதுக்கு வந்து ஒரு ரொம்ப சின்ன ஒரு படிக்கட்டுகள், அந்த படிக்கட்டுக்கும் ஒரு வழியாக ஒரு வழி பாதைகளை வச்சுருப்பாங்க. இங்கே என்ன இருக்குன்னா, சமையல் கூடாரம் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கூரைகள் மேலே, ஓலை குடிசையினால் கூரைகளாக அமைக்கப்பட்டிருக்கும். முதல் மாடியில் இருக்கக்கூடியது எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய ஹால்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி திருமணம்லாம் பண்ணுறோம்ல, ஒரு பெரிய கல்யாண மண்டபம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு கல்யாண மண்டபத்தை என்ன பண்ணுவாங்கன்னா 4 பேருக்கு பிரித்து கொடுப்பாங்க. நடுவில் ஒரு சின்ன பார்ட்டிஷன் மாதிரி ஒரு ஸ்க்ரீனை போட்டுட்டு 4 பேருக்கு 200 பேராக கல்யாணம் நடத்திக்கணும்னு சொல்லி சம்பாதிக்கிறதுலாம் இருக்கிறது இல்லையா? ஆனால் இங்கே எப்படி இருந்ததுன்னா, அந்த காலத்தில் பள்ளிகள்லாம் இப்படி தான் இருந்தது. எப்படி இருக்குன்னா, ஓப்பன் வராண்டாவாக இருக்கும். அந்த வராண்டாவில் பார்ட்டிஷனே இருக்காது, தடுப்பாக இருக்கும். தடுப்பே இருக்காது. ஆக்சுவலி தடுப்பு இருக்கணும், இந்த தடுப்பு கூட இல்லாமல் ஓப்பன் வராண்டாவில் இங்கே பார்த்தீங்கன்னா யூகேஜி பையன் படிச்சுட்டு இருப்பான், இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் படிச்சுட்டு இருப்பான், இங்கே செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையன் படிச்சுட்டு இருப்பான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பக்கம் வந்து அந்த கருப்பு பலகைகளை திருப்பி வச்சு ஆசிரியர்கள் பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக அந்த பில்டிங் ஃபுல்லாக ஒரு 700 சொச்சம் மாணவர்கள் வந்து படிக்கக்கூடிய ஒரு பள்ளி. அப்போ அதுவும் அந்த முதலாம் மாடியில் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா யூகேஜி, எல்கேஜி, ப்ரீகேஜின்னு ஆரம்பித்து அதே மாதிரி வந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் குடிசை தோற்றத்துக்குள்ள எப்படி வந்து கீழே இருந்ததோ அந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்து குடிசை அந்த ஓலைகளால் பெய்யப்பட்டு இந்த பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. அன்றைக்கி பாருங்கள், காலையில் வந்து ஒரு 9:30 ஆகிடுச்சு. நிறைய பேர் அன்யூனிஃபார்மில் வந்திருக்காங்க, யூனிஃபார்மில் வந்திருக்காங்க. ஸ்கூல் ஃபுல்லாக பசங்க எல்லோரும் வந்துட்டாங்க, ப்ரேயர்லாம் முடிஞ்சுது, எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. ஒரு 10 மணி ஆகிடுது, அப்புறம் ஒரு 10:15 ஆகிடுது. ஒரு 10:30 மணி ஆகும்போது பக்கத்து கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய டீச்சர் வந்து இந்த கிளாஸ் ரூம் டீச்சரை கூப்பிட்றாங்க. போகலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அது இப்போது பசங்களாம் இப்படி திரும்பி பார்த்துக்கிட்டு அப்படி 2 பக்கம் பார்க்குது. பசங்களுக்கு ஒரு ஜாலியாக டீச்சர் எங்கேயோ வெளில போகிறாங்க, நம்ம வந்து ஜாலியாக இருப்போம் அப்படின்னு பசங்களுக்குள்ள ஒரு எண்ணம். ஸோ போகலாமான்னொடனே ஏதோ அப்புறம் டைம் ஆச்சு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வராங்க. நான் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் வந்து HM பார்க்க போகிறேன், நாங்கள் வர ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகும், நீங்கள் யாரும் சண்டை போட்டுக்காம ஒழுங்காக கொடுத்த பாடத்தெல்லாம் படிச்சுக்கிட்டு அமைதியாக உட்காருங்க அப்படின்னா ஓகே மிஸ் அப்படின்னு கோரஸாக எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வெளியில் வராங்க. இந்த ஒரு 2 டீச்சர் வெளியில் வராங்க. அவங்களோட அந்த இன்னொரு டீச்சரையும் கூப்பிட்டுக்கிறாங்க. பசங்களை என்ன பண்ணுறாங்க, கதவு தாப்பால் போட்டுறாங்க. வெளியில் யாரும் வந்துடக்கூடாது. வெளியில் பசங்களை உள்ளே வச்சுட்டு இவங்க வெளியில் வந்து HM போய் பார்க்க போகும்போது கதவு தாப்பால் போட்டு போயிடுறாங்க. போயிட்டு இவங்க HM அதுக்கப்புறம் அவங்களாம் சேர்ந்து வெளியில் போயிடுறாங்க. ஸ்கூலை விட்டு வெளியில் போயிடுறாங்க. ஏன், என்ன காரணம்? ஸ்கூலை விட்டு வெளியில் போயிடுறாங்க. ஸ்கூலை விட்டு வெளியில் போன அவர்கள் கொஞ்ச நேரத்தில் கீழே இருக்கக்கூடிய சத்துணவு கூடத்தில் சாப்பாடுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு, சமையல் வேலைகள் போயிட்டுருக்கு. வசந்தின்னு நினைக்கிறேன் அந்த அம்மா பேர். இந்த அம்மா தான் அங்கே சாயாமாவை அதை சமைக்கிற வேலையை பார்க்குறவங்க. நெருப்பு போட்டு எரிச்சிட்டு அந்த பாத்திரத்தில் அந்த பருப்பு கிருப்புலாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த அம்மாவை காணும். இந்த பக்கம் டீச்சர்ஸை காணும், இந்த பக்கம் வந்து முக்கியமான நபர்களை காணும், இந்த பக்கம் சமையல் வேலை செய்யக்கூடிய அந்த அம்மாவை காணும். இப்போ இந்த சமையல் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெருப்பு திடீர்னு ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகி சமையல் கூடத்தில், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய சமையல் கூடத்தில் இருக்கக்கூடிய கூரைகள் மேலே பட ஆரம்பிக்குது. நெருப்புகள் பொறிகளாக வருது. இந்த உயர்நிலை பள்ளியில் மேலே பெண்கள் உயர்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு 9ஆம் வகுப்பு மாணவி கீழே இறங்கி கழிப்பிரயத்துக்கு போகலான்னு சொல்லி வரும்போது இங்கே ஒரே ஒரு மாதிரி ஃபயர் ஆன மாதிரி இருக்கே, நெருப்பு பொறிகள்லாம் இருக்குது, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து தேடி பார்த்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு டீச்சரை கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க.
டீச்சரை சொல்லி பார்க்கறதுக்குள்ள ஒரே ஃபயரிங் வந்து பெருசாக போகுது. உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறாங்க எல்லாரும் கீழே இறங்குங்கன்னு. மேலே இருக்கக்கூடிய செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கீழே இறக்குறது, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இறக்குறதுன்னு ஒவ்வொருத்தரையும் வெளியே அனுப்பக்கூடிய வேலையை பண்ணுறாங்க. அதற்குள்ள அந்த கூரையிலேருந்து நெருப்பு வந்து பற்றிக்கிட்டு கரும்புகையாக உருவெடுத்து அது முதல் மாடியில் இருக்கக்கூடிய கூரையிலேயே அஃபெக்ட் பண்ணுது. அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஸ்ப்ரெட் ஆன உடனே இன்னும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. இந்த நெருப்பு புகை வரும்போது உள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் வெளியில ஓடி வரலான்னு பார்த்தா கதவு பூட்டப்பட்டிருக்கு. அந்த ஆசிரியர்கள் பூட்டிட்டு போயிருக்காங்க. பசங்க தவிக்கிறாங்க, தட்டுறாங்க, கதறாங்க, அவ்வளோ குரல் கொடுக்குறாங்க. ஒருத்தர் காதுலையும் விழல. ஏன்னா சுத்தி இருக்கக்கூடிய மற்ற கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய பசங்க, இந்த செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பசங்கள்லாம் அவர்கள் ஒரு அழுகுரலோட ஒரு சத்தத்தோட ஓடி வெளியில போறாங்க. இந்த வெளியில போற சவுண்ட்ல உள்ள என்ன நடக்குதுன்றது யாருக்கும் கவனிக்கிறதுக்கு முடியல. இப்படி ஓடி அப்படி எல்லாரும் வெளில வந்துடுறாங்க. ஒவ்வொருத்தரா வெளில வராங்க. ஐயோ என் தம்பி எங்க, என் தங்கச்சி எங்கன்னு ஓடி வராங்க. ஒரு சில பேர் பாக்குறாங்க, ஒரு சில பேர் பார்க்கல. அதுக்குள்ள பொதுமக்கள் வராங்க. இந்த தீ வந்து பெருசா எரியுது. பசங்க பல பேர் என்ன பண்றாங்க, அந்த உள்ள ரூம்குள்ள இப்ப மாட்டிக்கிட்டு இருக்க குழந்தையோட அந்த நொடிகளை நினைச்சு பாருங்க. கதவு மூடி இருக்கு, கூரைகள் எரிய ஆரம்பிக்குது. அந்த எரிஞ்ச கூரைகள் ஒன்னா நெருப்போட அப்படியே கீழே விழுது, கரும்புகைகள் சூழுது. குழந்தைகள் போய் ஏதோ மேசை ஈசன் கிடைக்கிற ஒவ்வொரு இடத்துக்கு கீழேயும் ஒளியவும் முயற்சி பண்றாங்க. பாதி குழந்தைகள் அந்த முயற்சி பண்ற குழந்தைகள்ல அந்த அந்த புகைகளே உள்ள மூச்சு அடிச்சு அவங்களால மூச்சு விட முடியாம கீழே விழுறாங்க. தப்பிக்க முடியாம இருக்கிறாங்க. எல்லாம் பண்ண முடியாம இருக்காங்க. யார் உள்ள மாட்டிருக்கான்னு தெரியல. ஃபயர் இன்ஜினுக்கு போன் அடிக்கிறாங்க. பக்கத்துல இருந்து வராங்க. அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய பொதுமக்களை என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த குழந்தையை காப்பாற்றணும், உள்ள ஏதோ குழந்தைகள் இருக்குன்றது கத்துற சவுண்டு கேட்குது. உள்ள போடலான்னு பார்த்தா உள்ள போக முடியாத அளவுக்கு நெருப்பு அப்படியே சூழ்ந்து இருக்கு. என்ன பண்ணணும்ன்றது தெரியல. கொஞ்ச நேரம் பாக்குறாங்க. ஃபயர் இன்ஜின் வருது. ஃபயர் இன்ஜின் வந்து அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனா முடியல. அந்த டைம்ல இருந்தக்கூடிய அந்த ஒரு ஃபயர் இன்ஜினால அணைக்க முடியல. அவ்வளவு முயற்சிகள் பண்ணி அவ்வளோ இது பண்ணி உள்ள போய் பார்க்குறாங்க. 76 குழந்தைகள் உடம்பு ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டாங்க. அந்த இடம் வந்து எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. 36 குழந்தைகள் போராடுது, உசுருக்கு தெரியுது. 36 குழந்தைகளை முதல்ல மீட்டு எடுத்துக்கிட்டு, ஏன்னா நெருப்பு இந்த உலகத்தில் ரொம்ப கொடிதுங்க. நெருப்பெல்லாம் வந்து அது நீங்க சொல்லவே முடியாது. அது ரமணா படத்துல அப்படியே தொட்டா அப்படியே சாம்பலாய் உருவாக இந்த உலகம். ஆமா, இது வந்து நீங்க ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்க இந்த ஏர் இந்தியா கிராஷ்ல நீங்க பார்க்கும்போது அந்த ஆக்சிடென்ட் வீடியோல பாத்தீங்கன்னா எந்த மனிதன் எந்த முகம் எது கால் எது கைன்னு தெரியாத ஒரு பெரிய ஒரு சித்திரவாதையில ஒரு மனிதனை தூக்கி அப்படியே உள்ள வைக்கும்போது அதுல அவனுக்கு உசுரெல்லாம் இருந்தால் வலிங்க, வேதனை தாங்க முடியாது. இன்னமும் அந்த ஏர் இந்தியா கிராஷ் வந்து தப்பிச்சால ஒருத்தவன், அவனால இன்னமும் வந்து நிம்மதியா தூங்க முடியலையா, உறங்க முடியலையா, எதுவுமே பண்ண முடியலன்றான். அப்படியே அந்த 36 குழந்தைங்களை தப்பிச்சு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க. 76 குழந்தை இறந்து போச்சு. இந்த 36 குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போகுது. அந்த நேரத்தில் அப்படி ஒரு வைரல் அந்த இன்ஃபர்மேஷன். அப்படியே அது வந்து அப்போல்லாம் சோஷியல் மீடியா கிடையாதுங்க, மொபைல் ஃபோன் கிடையாது, நீங்கள் உருட்டிக்கிட்டு பார்க்குற எதுவுமே கிடையாது. செய்தி நியூஸில் வருது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 2004 பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 6th 7th தான் நான் படிச்சுட்டு இருப்பேன். அப்போ ஒரு மத்தியானம் ஒரு 11:30 மணி டைமில் ஸ்கூல் லீவுன்றாங்க. நமக்குலாம் ஜாலி, ஆஹா லீவ் விட்டாங்க, யாரோ எதுக்கோ என்னவோ ஒரு விஷயத்துக்கு நமக்கு லீவ் விட்டாங்கன்ற மாதிரி தான் போன வாழ்க்கை. இன்னைக்கு அவமானப்படுறேன், வெக்கப்படுறேன். அந்த குழந்தைகளோட மரணத்திற்காக அன்னைக்கு லீவ் விட்டுருக்காங்க. நம்மளாம் எப்படி இருந்திருக்கோம் பாருங்க. இன்னைக்கும் இந்த சமூகம் இப்படி தான் இருக்குன்றதுக்கு அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நம்ம வீட்டில் நடக்காத வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த உலகம் வெறும் செய்தியாக மட்டும்தான் பார்க்குறேன், சொல்யூஷனாக பார்க்குறதே கிடையாது. குரலற்றவர்களுக்கு குரல் கொடுக்க மனிதர்களே கிடையாதுங்க. அதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது அரசியல் கட்சிகள். ஒரு அரசியல் கட்சிகளும் குரலுக்காக கிடையாது, அவர்களுடைய குடும்பத்திற்காக பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த இதுவே மொத்தமாக போயிடுச்சு. அப்படி அந்த குழந்தைகள் எல்லாம் அந்த மரணத்தோட ஓடி வந்து அந்த இடத்த நீங்க வந்து யோசிக்க முடியாது. கற்பனையில் அடங்காத ஒரு மிக கொடூரமான காட்சினா அது அந்த காலத்தில். அந்த டைம் வந்து இவங்க ஜெயலலிதாவோட ஏடிஎம்கே பீரியடு. அவங்களோட இது 36 குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. தொடர்ந்து போகும்போது ஒரு 18 குழந்தை இறந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருந்த 18 குழந்தை இறந்துருச்சு 36 பேர்ல. லிஸ்ட் 94 ஆயிடுச்சு. அதுதான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு இடத்த உருவாக்குச்சு. ஏன்னா எரிந்த குழந்தைகளை பற்றி இப்படி யோசிக்க முடியாது. ஆனால் உயிரோட மீட்கப்பட்ட குழந்தைகள் உசுரோட வரணுன்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களோட மனசுலையும் இருந்த என்ன. அப்போ அவர்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஒவ்வொரு குழந்தையா இறக்குதுன்ற செய்தியில் 18 குழந்தை கடைசியாக இறக்கும் போதுன்னு சொல்லும்போது
துடிச்சிட்டாங்க மொத்த தமிழ்நாடும். செம்ம பெரிய எதிர்ப்புங்க அந்த டைம், பயங்கரமான எதிர்ப்பு. அந்த டைம் கூட அஜித் சார் வந்து ஏதோ ஒரு ஷூட்டிங்காக அங்கே இருந்தார். அவரெல்லாம் நேரில் போய் அந்த இதெல்லாம் பார்க்குற அளவுக்கு இருந்தது. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஒவ்வொருத்தர் பண்ணுறதையும் பேசுகிறோம். அன்னைக்கு அஜித் அதெல்லாம் அப்பயே அவ்வளோ விஷயங்கள் எல்லாம் இருந்து பண்ணாங்க. அதெல்லாம் அந்த படத்தில் கூட ஏதோ அதை பற்றின இதெல்லாம் கொடுத்தாங்க, ஒரு அந்த சாரி அது இரங்கல் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அப்படி பண்ணி அந்த 94 குழந்தைங்களோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இன்னமும் அதோட முகங்கள் வளர்ச்சி அடையாத முகம். அந்த அதாவது எனக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு நீங்க இப்போ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தை ஓடி போய் கீழே விழுந்துச்சுன்னா முட்டி தேய்ச்சிக்கிட்டு ரத்தம் வரும். அது ஏதோ தேய்ச்சிக்கிட்ட இடம் ஏதோ வந்து வில்ல மாதிரி அதை அடி அடின்னு சொல்றது தான் குழந்தையோட இது. அது என்ன இது, நான் இப்படி சேஃப்டியா இல்லாம விழுந்ததுனால தான் அப்படி ஆடுன்றது உணர்றதெல்லாம் இருக்காது. ஆனா இங்க அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு? நெருப்பு இருக்கிற இடத்துல போய் குதிச்சுதா, இல்லை நீங்கள் வந்து தீப்பம் எடுக்கிற அந்த இடத்துல போய் காலை வச்சு நடந்துச்சா, என்ன பண்ணுச்சிங்க? படிக்கிறதுக்கு போச்சுங்க. அடுத்த நாள் வாழ்க்கையில் லீவ் விட போகிறாங்க, நம்ம படித்து என்னென்னவோ ஆகணுன்ற கனவுகள், தன்னுடைய அப்பா அம்மாவுக்கான கனவுகள். அங்கே இருக்கக்கூடிய அப்பா அம்மாலாம் என்ன பெரிய கோடீஸ்வரனா, அரசு உதவி பெறும் பள்ளியில் கம்மியான ஃபீஸில் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும், கஷ்டப்படுற இடத்துல இருந்து படிக்க வச்ச இடம். இவ்வளோ விஷயங்கள் நடந்த உடனே தெரிஞ்சிருக்கலாம் ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும். அதில் இவங்க ஜெயலலிதா அம்மா வந்து செம இது ஃபயர், லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபயர், ஆன் ஸ்பாட் வந்து டிஸ்மிஸ். மொத்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் ஃபயர். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு கீழே தான் கும்பகோணம் இயங்குது. மொத்த தஞ்சாவூர், அப்போ தஞ்சாவூர் பெருசு, பிரிச்சுட்டாங்க இன்னைக்கு நிறைய, அன்னைக்கு தஞ்சாவூர் பெருசு. மொத்த தஞ்சாவூருக்கும் இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலர், நேர்முக உதவியாளர், இன்ஸ்பெக்ஷன் பண்றவன், இன்ஜினியர், அது இது மொத்த எல்லாருமே சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்பதான் ஒரு ஆர்டர் போடுறாங்க, குடிசை யாரா பர்மிஷன் கொடுத்தது. இனிமே வந்து இதை பார்க்க தவறைய குடிசைகள் இருக்கிறத பார்க்க தவறினவங்க, இந்த ஸ்பேஸ்குள்ள இருக்கணும்னு இருக்கவங்க, 20 மாணவர்களுக்கு ஒரு கழிப்பிடம் இருக்கணுங்க. எத்தனை பேருக்கு தெரியும் இது? நீங்க உங்க பசங்களை படிக்க வச்சிருக்கக்கூடிய சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல கூட 20 ஸ்டூடெண்ட்க்கு ஒரு கழிப்பிடம் இருக்கணும், 20 ஸ்டூடெண்ட்க்கு ஒரு தண்ணீர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்கணும். இதெல்லாம் ஒரு ஸ்கூல்ல இன்னைக்கும் நிறைய ஸ்கூல்ல இல்ல சார். இன்னைக்கு 5 லட்சம் டொனேஷன் வாங்குறவங்க பள்ளியில கூட இல்ல, கிடையாது, கேட்கவும் முடியல. ஏன்னா உனக்கு அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிற பிரிஸ்டேஜ் தான் முக்கியமே தவிர நல்லா இருக்கணுமா, அதற்கான உரிமைகள் இருக்கான்ற எண்ணம் யாருக்குமே கிடையாது. பெத்தவங்களுக்கு அங்க சீட் இருக்கணும், சீட்டு தான் பெரிய டிமாண்ட் இருக்கு. 50 லட்சம் கூட கொடுக்க தயாரா இருக்கு, எனக்கு சீட்டை கொடுன்ற இடத்துல நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கல்விகள்ல அவ்வளவு விஷயங்களை வேற மாதிரி மாத்திட்டாங்க. அப்ப அவ்வளவு பெரிய உத்தரவுக்கு பறந்தது. அப்பதான் விசாரிக்கிறாங்க, எங்க போச்சுங்க அந்த டீச்சர்ஸ்? குழந்தைங்களை தாப்பால் போட்டு எங்க ஓடிச்சு, அந்த ஆயம்மா எங்க போச்சு அப்படின்னு 2 டீச்சர்ஸும் HM எல்லாம் சேர்ந்து ஆடி மாசம் வெள்ளிக்கிழமைக்கு சாமி கும்பிட்றதுக்காக சிறப்பு பூஜைக்கு போயிருக்காங்க. எந்த சாமி அந்த 94 உயிரை காப்பாத்துனுச்சு? ஒன்றும் கிடையாது. நீங்க எல்லாத்தையும் சொல்லலாம், நம்ம எப்போ பார்த்தாலும் எல்லாமே சொல்லுவோம்ல. உன்னுடைய தப்பை வச்சுட்டு நீ எந்த சாமியும் எந்த கோவிலையும் எந்த இதுவும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த குழந்தைகளோட உசுரை நீ காப்பாத்திருந்தனா சாமின்னு நீ நினைக்கிற எல்லாமே உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கும். நீயே சாமியா மாதிரி, நீயே சாமி தாங்க, அதுதான் சாமி. கத்தி இருக்கும்ல சார், வெளியில லாக் பண்ணிட்டு போகும்போது அந்த உயிர் எத்தனை பிஞ்சை கத்தி இருக்கு. அந்த சவுண்ட் வெளியில வந்து இப்ப அவ்வளவு பேர் ஓடி வராங்கல்ல, ஓடி வரும்போது அந்த வாய்ஸ் எப்படி கேட்டிருக்குன்னு பாருங்க. இதை விட்டுருங்க, இந்த பக்கம் டீச்சர் பக்கம் பொறுப்புகளோடு இருக்க வேண்டிய ஆசிரியர்கள் பண்ண தவறு தான் மிகப்பெரிய தவறு. கண்டிப்பா. நீங்க காலையில வேலைக்கு வந்தீங்கன்னா முடிஞ்சிட்டு போற வரைக்கும் அந்த குழந்தைகளோட மட்டும்தான் இருக்கணும், அதுதான் உங்களோட வேலை. படிப்பு சொல்லி தர்றது மட்டும் வேலை கிடையாது. அந்த படிப்பிற்கு பெற்றோர்களுக்கு ஒரு படி மேல இருக்கிறது. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்றதுல தெய்வத்துக்கு கடைசியா வச்சு குருவை தான் மாதா பிதாக்கு அப்புறமா வச்சிருக்கிறதுக்கு காரணம், இங்க இருந்து வெளியில வந்தா குரு தான் மாதா பிதாவை விட சிறந்தவர்களாக நாம இன்னும் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க 3ஆவதா இருந்தா கூட நாம அவங்கள தான் சிறந்தவர்களாக சொல்லிட்டு இருக்கோம். அவங்க அங்க அது பண்றாங்க. இந்த பக்கம் பாருங்க, இந்த அம்மா சமைக்கிற அம்மா நெருப்பை பற்ற வச்சுட்டு உலைய வச்சுட்டு வாரத்தில் ஒரு நாள் தான் அவங்க வீட்டில் தண்ணி வருமா. அது அன்னைக்கு தண்ணி வரனாலாம் வீட்டில், அந்த தண்ணி பிடிச்சி வைக்கணும், அது வரைக்கும் இது பற்ற வச்சுக்கிட்டு கொதிக்கிட்டோம், நான் போய் தண்ணி கொதிச்சுட்டு இருக்கட்டும். யோசிச்சு பாருங்க, அதுக்கு ஒரு மேற்பார்வையாளர் வேற. 94 குடும்பத்துக்கு உழ வச்சுட்டு உண்மைதான். எவ்வளோ வழி. ஆனா இன்னமும் சத்தியமா அந்த குற்ற உணர்ச்சி அவங்களெல்லாம் என்னாலாம் இதை கேட்குற என்னாலே இருக்க முடியல. அவங்களாம் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதற்கப்புறமா இதை வந்து பெரிய வழக்கு தொடர்றாங்க, பெரிய பிரச்சனையாவது. தமிழ்நாடு அரசாங்கமே இதை எடுத்து நடத்தி ஒரு பெரிய இது வருது. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் போராட்டம். எனக்கு தெரிஞ்சு 2006லயோ என்னவோ வந்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள இது வரும்போது முதல் முறையாக
நீதிபதி அவர்கள் வந்து சொல்றாங்க, இந்த நம் இந்திய நாட்டிலேயே முதல் முறையாக அரங்கேற்றப்பட்ட ஒண்ணு, ஒரு குழந்தை இறந்ததுக்கு 10 வருஷம், 94 குழந்தைகள் இறந்ததுக்கு 940 வருடங்கள், அதாவது 940 இயர்ஸ் நீ பிரிசன்ல இருக்கணும், நீ சிறைச்சாலையில் இருக்கணும்னு அந்த ஃபவுண்டர், அவர் பழனிசாமி அவர் பேர் நினைக்கிறேன், அவர் இது பண்றாங்க. அவர் அப்போ தூக்கிட்டு போகும்போதே வயசு மொத்தமாக காலியான ஒரு மனுஷன் தான். அந்த மாதிரி ஒரு சட்டம் ஏற்றாங்க, இது பண்றாங்க. அப்புறம் இதில் சம்பந்தப்பட்டவங்க 25 பேருக்கு மேல விசாரணைகள் பண்ணுது. 3126 பக்கங்களுக்கு தாக்கல் செய்யப்படுகிறது சார்ஜ் ஷீட். 3126 பக்கங்கள், 480க்கும் மேற்பட்ட சாட்சிகள். இது என்ன சார் சாட்சி? இந்த உலகத்திலே இப்படி ஒரு கேஸ் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. 3126 பக்கங்கள், 486 சாட்சி. அதாவது இந்த மாதிரி உள்ள டீச்சர்ஸ் அங்கே இல்லாமல் இருந்தது, கவர்னர் குறைவாக இருந்தது, இந்த மாதிரி வந்து ஓலக்குடிசை அங்கே வச்சிருந்தது, இந்த மாதிரி பசங்க அலர்னது, பக்கத்து தெருவில் இருக்கவங்க, ரோட்டில் இருக்கவங்க, பார்க்குறவங்கன்னு எல்லாரும் வந்து சாட்சி, வாண்டடா வந்து சாட்சி சொல்லி ஒரு பெரிய இதுவாகி, அதற்கப்புறமா அந்த ஒவ்வொருத்தரையும் ஈவன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வரைக்கும் சிறை தண்டனை கொடுத்தாங்க. 5 வருஷம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அந்த பள்ளியின் தாளாளராக இருக்கக்கூடிய அவங்களோட மனைவி தான் தாளாளர், அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஆனால் இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த ஆசிரியர்களுக்கு தண்டனை வரல, தாப்பால் போட்டு போன ஆசிரியர்களுக்கு தண்டனை வரல. அப்போ மக்கள் எல்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சு ஒரு பெரிய ஒரு எழுச்சி உருவாக்க ஆரம்பிச்சு, அப்புறமா திருப்பி தமிழ்நாடு அரசாங்கம் அதை கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசாங்கமே அதை மேல்முறையீடு பண்ணி சென்னை உயர்நீதிமன்றத்தை அதை கொண்டு வந்து தாக்கல் பண்றாங்க. அதே சமயம் இந்த பள்ளியின் சார்ந்த, அதாவது குற்றம் செய்தவர்கள் அவங்க ஒரு பக்கம் தாக்கல் செய்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது மட்டுமே ஒரு 55 லட்சத்துக்கு சொச்சம் 96,000 சம்திங் ஏதோ கொடுக்க சொல்லியிருப்பாங்க போல, இதெல்லாம் இருந்தது போல. அப்போ இவங்க தாக்கல் செய்யும் போது ரொம்ப கேவலமான செயல் என்னன்னா, அதை தாக்கல் செய்து அந்த தண்டனைகள் குறைக்கப்படுகிறது. வெறும் இவருக்கு 10 வருஷம், மற்றவங்களுக்கு வெறும் 3 வருஷம் ரிலாக்ஸேஷனு இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. இல்லை அந்த அம்மா வேற அப்பயே இறந்து போச்சு, யாரு அந்த ஃபவுண்டரோட ஒய்ஃபு, தாளாளர் வந்து இறந்து போயிடுறாங்க. அப்போ இதெல்லாம் பிரிச்சுறாங்க. இப்போ அதாவது அங்கேருந்த நியாயம் கூட இங்கே கிடைக்கல. அதற்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி மக்கள் எல்லாம் மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டு உச்சநீதிமன்றம் போகணும், சுப்ரீம் கோர்ட்டில் போய் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு பெரிய இது பண்ணாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் போராட்டங்கள் தான். 10 வருஷம் கழிச்சு தான் இதுக்கான ஜட்மெண்ட்டே கிடைச்சிது. அந்த 10 வருஷமே பெரிய போராட்டமாக இருந்தது. அந்த 10 வருஷம் கழிச்சியும் மக்கள் போராடி ஒன்றும் நினைக்காம இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தால் எடுத்து போய் சேர்க்க முடியல, அதை அப்படியே விட்டாங்க. இன்னைக்கும் மக்களுடைய ஆதங்கமும் போராட்டமும் ஒரே விஷயத்தை நோக்கி இருக்கு. ஜூலை 16ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் எங்க ஊருக்காவது உள்ளூர் விடுமுறை விடுங்க. அப்பதான் உள்ளூர் விடுமுறை விடும் போது ஏன் விடுமுறை விட்டாலும் ஒரு குழந்தை கேட்கும். அந்த குழந்தை கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு 94 குழந்தை இறந்துச்சுரா அப்படின்னு சொல்லும். ஏன் 94 குழந்தை இறந்துச்சுரான்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்பான். இந்த மாதிரி வசதிகள் இல்லாதனால தான் இறந்து போச்சுன்னு அவன் சொல்லுவான். அப்ப அந்த குழந்தைங்க ஏன் ஸ்கூல்லயும் வசதி இல்லைன்னு ஓப்பன் அப் பண்ணும். இது ஓப்பன் அப் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே இன்னைக்கு வரைக்கும் அந்த நடைமுறையை செயல்படுத்தவே இல்லை. ஏன்னா ஓப்பன் பண்ணி சொல்லிடும்ல, ஆமா, எல்லா பசங்களுமே பேசும்ல. இன்னைக்கு பசங்களுக்கு பேசவா சொல்லி தரணும்? அந்த காலம் வேற இந்த காலம் வேறங்க, எல்லாமே எல்லா பசங்கிட்டையுமே எல்லா வயதுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் எல்லாமே இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அவ்வளவு திறன் வாய்ந்த மாணவர்கள் இன்னைக்கு 4 வயசுல 3 வயசுல சும்மா திருக்குறளையே முழுசா பேசுற அளவுக்கு, சொல்ற அளவுக்கு, கருத்துக்களோட எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு நாலேஜ் வச்சிருக்காங்க. இன்னைக்கு 30-40 வயசு வாழ்ந்தவனுக்கு கூட ஒரு திருக்குறளை முழுசா சொல்ல தெரியாது. அந்த அளவுக்கான பசங்களுடைய இதெல்லாம் ரொம்ப அதிகங்க. அப்ப அதற்கான பயம் தான் இன்னைக்கும் அது உருவாக்காம இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் மேல்முறையீடு பண்ண இது ஒரு அரசியல் பார்வை தான். ஏன்னா இது மூடி மறைக்கிறானே என்ன அர்த்தம்னா இது வெளியில வரக்கூடாது. அந்த காலத்துல எதிர்த்து பேசுறவங்க யாருங்க இருந்தீங்க? உங்களை மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்த முடியும் நினைக்கிறீங்களா? பெரிய பெரிய டெலிவிஷன் மீடியாவே ஒழுங்கா நடத்த முடியாத காலங்க அது. பல பதிவுகளை சரியா போடல. சொல்றானோ அதுதான் செய்தி. உண்மையான செய்தியெல்லாம் எங்கிருந்து வரும்? ஏதோ ஒரு இடத்துல வேற வழியே இல்லாம மக்களால பேசப்பட்டாதான் செய்தி. இன்னைக்கும் அதாங்க நடக்குது. எந்த ஊடகத்துல சரியான செய்திகள் பதியப்படுதுன்னு நினைக்கிறீங்க? எந்த ஊடகத்துல சரியான விமர்சகர்களை வைத்து விமர்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? 4 வட்ட மாநாடுனா கட்சியை சார்ந்த மனிதர்களே உட்கார வச்சுட்டு இவன் வந்து பத்திரிகையாளன், இவர் விமர்சகர்னு பேரை மாத்தி போட்டு அதே கட்சியில இருக்கக்கூடியவன் நீங்க கட்சிக்கு சப்போர்ட்டாவும் ஆப்போசிஷனாவும் பேசி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது ஒரு காமன் குடிமகனை வைத்து நீங்க பண்ண முடியுதா?
ஏன்னா பண்ணீங்கன்னா ஓப்பனாக பண்ணிடுவாங்க. நீங்க நிகழ்ச்சியோட அஜெண்டாவே எதை பேசணும், எது ரிசல்ட்டாக வரணும், எதை பேச வைக்கணும்னு பண்றீங்க. என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு சோஷியல் ஒர்க்கரா சோஷியல் ஆக்டிவிஸ்டா உள்ள போவாங்க. நான்லாம் ஒரு பெரிய பெரிய மீடியாலாம் நான் போய் பேசும்போது அந்த மீடியாவை சார்ந்த அந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் விமர்சனம் பண்ணனால உள்ள சேர்க்காம இருந்ததெல்லாம் உண்டு. இதெல்லாம் நடக்கும், கண்டிப்பா தொடர்ந்து நடக்கும். இன்னைக்கு ஏன்னா அன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாலாம் இல்லாததுனால அதை கேள்வி கேட்க யாரும் கிடையாது. இன்னைக்கு வர டிவி தான், வேணா கட் பண்ணிக்கலாம், தூக்கிக்கலாம், எல்லாம் இருக்கும். இன்னைக்கு அது வந்ததுனால லைவ்ல நியூஸ் போகும்போது எதுவாக இருந்தாலுமே ரெக்கார்ட் ஆகப்படுது, அது திருப்பி பேசப்படுறதாக மாறுது. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு சமூகம் ரொம்பவே சீர்குலைந்து போயிடுச்சு. எல்லா இடத்துலையுமே அரசியல் பார்வைகளும் அரசியல் கோணங்களும் வச்சு 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 இன்னைக்கு அந்த 94 பசங்களோட உசுரை மட்டும் பேசி பேசியே தான் இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அவர்களுடைய ஆட்சி எழுந்ததற்கான காரணமும் இந்த ஒரு மரணம் தான். தொடர்ந்து எவ்வளோ விஷயம் நடந்ததுன்றீங்க அந்த டைம்லலாம். இது மட்டுமா நடந்தது? சுனாமியில நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே நிறைய கும்பமேளா நடந்ததா, எல்லாமே உயிரிழப்புகள் எல்லாமே வந்து அந்த டைம்ல பெருசாக பேசப்பட்டுச்சு. அதுதான் அடுத்த ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை கூட உருவாக்குச்சு நான் நினைக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு இடத்துல ஆட்சின்னு வந்ததற்கு அப்புறமாக நீங்க என்னதான் எஃபர்ட்ஸ் போட்டீங்கனாலும் என்னதான் இது பண்ணீங்கனாலும் மக்களோட மக்களாக கடைசி வரைக்கும் இருக்கிறீங்களான்னா யாரோ ஒருத்தரை காப்பாற்ற தான் பாக்குறீங்க. இப்ப நீங்க அஜித்தோட மரண கேஸ் இருக்குல்ல, அதுவும் கிட்டத்தட்ட இதே தானே. ஏன் வந்து தலைவர்களை பிடிக்கணும்னு சொல்றாங்க? ஏன் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ஸ்கூலுக்கே வராத அந்த 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 ஃபவுண்டரை எதுக்கு இவ்வளவு தண்டனை கொடுக்கணும்? ஏன்னா சரியான முறையில அந்த சரியான முறையில பராமரிக்காததுனாலையும் கீழே வேலை செய்யற ஒருத்தவன் பண்ற தப்பு மேல இருக்கக்கூடியவனுக்கு தான் போய் சேரும். இன்னைக்கு எந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர்களும் அல்லது எந்த ஒரு பிசினஸோட ஓனராக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தன்னை லீடரா வச்சுக்கிறாங்களான்னா கிடையவே கிடையாது. எவனோ மேல பழிய போடுறது, அவன் பண்ணானா அவனை மட்டும் காலி பண்ணிடுறது. ஆக்சுவலி அவன் சரியா பண்ணாததுக்கு நீ தான் காரணம். ஒண்ணு அவன் சரியா பண்ணலன்ற இன்ஃபர்மேஷன் உனக்கு வரலாம், உன் கூட இருக்கிறவன் சரியா இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் வந்து நீ ஆக்ஷன் எடுக்கலாம், நீ சரியா இல்லை, தலைமை சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப ரெண்டுமே தலைமை பண்பு தான் தப்பு பண்ணுது. அப்ப தலைமை பண்பு தான் அதுக்கான முக்கியமான எல்லாத்தையுமே எடுத்துக்குது. அதனாலதான் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ண சொன்னாங்க அஜித்குமாரோட மரண கேஸ்ல. அதே மாதிரிதான் வந்து கும்பகோணம் இதுலயும் இந்த மாதிரி நடந்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் இருந்து அதை போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டியவங்க. இதுல இன்னொரு கூத்து தெரியுங்களா, இதெல்லாம் வெளியில சொல்ல முடியாதுங்க. அன்னைக்கு அந்த ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் வர்றதா இருந்ததுங்களா பாருங்க. இன்ஸ்பெக்ஷன் வர்றது கன்ஃபார்ம்டு. 11-11:30 மணிக்கு இன்ஸ்பெக்ஷன் வராங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் வர்றதுக்காக அந்த ஸ்கூல் என்ன பண்ணிருக்கு தெரியுமா? மழலையர் பள்ளியில படிக்கிற கொஞ்சம் வயசா இருக்கக்கூடிய ஒரு 4 ஸ்டூடெண்டோட கணக்கு தொடக்கப்பள்ளியில கம்மியா இருக்குன்றதுனால இந்த பசங்களை கூட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. சம்பந்தமே இல்லாத குழந்தைங்களை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உட்கார வச்சு அந்த குழந்தை 4 உசுரும் போச்சு. இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம, அந்த பாடத்திலே இல்லாம, அந்த ஸ்டாண்டர்டே படிக்காம, அந்த கிளாஸ் ரூமே அவங்கள்தான் இல்லாம, அந்த கிளாஸ் ரூம்ல போய் உட்காந்து அந்த நெருப்புல வெந்து எரிஞ்சு கஷ்டப்பட்டு கடினப்பட்டு வலி அனுப்பிச்சு வேதனை அனுப்பிச்சு ஒரு குழந்தையோட உசுறு போயிருக்குன்னா அதுக்கு யார் காரணமா இருக்க முடியும்? கண்டிப்பா ஆசிரியர் தான். யார்? எல்லா இடத்துலயுமே எல்லா மனிதர்களுக்கும் பொறுப்பு வேணுங்க. ஆக்சிடென்ட் எல்லா இடத்துலயும் தாங்க நடக்கும். நீங்க வெறும் ஓலை குடிசை இல்ல, கட்டிடமே சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வச்சிருந்தீங்கன்னா தப்பு பண்ணீங்கன்னா பிரச்சனை நடக்கதான் செய்யும். கதவை போட்டு அவ்வளவுதான், எதுவா இருந்தாலும் பிரச்சனை தான். நீ இருக்கிற வரைக்கும் உன்னுடைய இடத்துல இருக்கக்கூடிய அவன் செய்ய வேண்டிய வேலையை அவர்கள் சரியாக பார்த்தாங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவன் இந்த விஷயத்த தனக்கானதாக மாத்துற லாப நோக்கங்கள் இந்த உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டே தான் இருக்கு. என்னைக்கு மாறப்போகுதுன்னு தான் தெரியல. இனிமேலாவது அந்த குழந்தைங்களுக்கு நீதி கிடைக்குதான்றதை நம்ம பார்ப்போம். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த 94 பிஞ்சுகளுக்கு நீதி கிடைக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார்.